இன்றைக்கி நம்ம சூப்பரான மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் சுக்காவுக்கு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு நான்வெஜ்ஜுமே மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா டர்மரிக்கில் ஆன்டிசெப்டிக், அது ஒரு கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கலருக்காக கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எல்லா பொருளையும் நம்ம வாஷ் பண்ண மட்டனில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ண மட்டனை குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வச்சுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே ஊற்ற வேணாம். அப்போ தான் ட்ரையாக இருக்கும். மட்டன் சுக்காவுக்கு நல்லாயிருக்கும். அது எப்போயுமே மட்டனை குக்கரில் வேக வைக்கிறது தான் நல்லது. ஒரு 10-12 விசில் விட்டுட்டு நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த பெரிய வெங்காயம் தான் இந்த மட்டன் சுக்காக்கே நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நான் இன்றைக்கி இந்த கேஸ்ட் அயர்ன் பேனில் தான் இந்த மட்டன் சுக்காவை பண்ண போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நார்மலாக பண்ணுறதை விட இந்த கேஸ்ட் அயர்ன் பேன், இந்த இரும்பு சட்டியில் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கும் போது லைட்டாக சால்ட் போட்டுக்கிட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். நம்ம குக்கரில் வச்ச மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதில் நிறைய தண்ணி ஊற்றாதனால நல்லா ட்ரையாக வெந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து நம்ம வதக்கின வெங்காயத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயமும் நல்லா லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரில் வேக வச்ச மட்டனை மிக்ஸ் பண்ணலாம். அதில் போட்டு இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கரம் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா போட்டு நல்லா நம்ம மட்டனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் பவுடர் போடுறேன் நான். ஸோ சூப்பரான டேஸ்டியான மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இரும்பு சட்டியில் மட்டன் சுக்கா பண்ணன்றது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். சுட சுட சாதம் வடித்து இந்த மாதிரி இந்த சட்டியில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஹிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நோட்டிஃபைட் ஆகலாம் எவ்ரி டைம். பாய். தேங்க்யூ.